என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ப்ரோமோல அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சையும் பயம் புத்துறாராம். அவங்க அதை பார்த்த உடனே ஹவுஸ் மேட்ச் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம எதிர்பார்த்த மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்கிற சில விஷயங்களை, ஆனா அந்த அட்ரஸ்லாம் எப்படி போயிருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைவ் செய்து லைக்கை போடுங்க. நானும் எல்லா வீடியோலையும் கேட்குறேன், லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வாரம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பான விஜய் சேதுபதி அதுக்கு பதிலடியோ அதுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். இல்லைன்னா எடுத்திருக்க மாட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஸோ வந்து சொல்றாரு, வந்து நின்னவனே கேமரா ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. விஜேஸ் வந்து அப்படியே கை கட்டி நிற்கிறாரு. ஒரு பக்கம் கேமராமேன் ஃபோக்கஸ் போனதெல்லாம் யார் பக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை, வினோத், ரம்யா, கமருதீன், பார்வதி, இந்த 5 பேர் மேலே தான் ஹெவியாக ஃபோக்கஸ் போகுது. அப்போ இந்த 5 பேருக்கு தான் இந்த வாரம் ரோஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஓகே, ஸோ இதில் பேசுகிறார் விஜேஎஸ். என்ன சொல்கிறாருன்னா, போன வாரம் பரபரப்பாக போச்சு, படபடப்பாக இருந்துச்சு. கரெக்டு தான், போன வாரம் பரபரப்பாக இருந்துச்சு, படபடப்பாகவும் இருந்துச்சு, மாற்றுக்கிறது இல்லை. பட் லாஸ்ட் 2 வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது போன வாரம் ஷோக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸும் வியூவர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஐ மீன் நான் எப்படி பார்க்குறேன்னா, என் சேனலில் வர வியூவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருது, அந்த அளவுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அந்த கேட்டகரி தான். ஸோ பரபரப்பாக இருந்துச்சு, மாற்றுக்கிறதுல. எப்போ எது ஆகும்னு தெரியல. கரெக்டுங்க, எப்போ எது ஆகும்னே தெரியல. யார் என்ன பண்ணுவான்னு தெரியல. எவன் ரெட் கார்டு வாங்குவான், எவன் எல்லோ கார்டு வாங்குவான்ற மாதிரி பயந்துகிட்டே இருந்தோம். எவன் அடிக்க போறான்ற மாதிரி பரபரப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருந்தது. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சகிச்சுக்கவே முடியல சில பேர் நடந்துக்கிறது. உடனே கேமராமேன் வச்சான் பாருங்க ஃபோக்கஸ். ஆதரிக்கு தூக்கி இப்படி ஒரு ஃபோக்கஸ் வச்சாங்க, அருமையா இருந்தது. ஏன்னா சில பேர் நடக்குங்கிறது, அதை சகிச்சுக்க முடியாத விஷயம் என்னன்னா அதுதான். சகிச்சுக்க முடியாத விஷயம் என்னன்னா, ஆதிரை வீட்டுக்குள்ள பண்ணாங்கல்ல சில விஷயங்கள், அதுலயும் வந்து அது வெளிப்படையா சொல்ல முடியலங்க என்னால. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சகிச்சிக்க முடியல. அதனாலதான் ஆதிரையோட ரியாக்ஷனும் இதுவும் அப்படி இருக்கு. அது ஒன்னொரு எபிசோட்ல வரல, 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சு, எது ஆச்சுன்றது. நம்மளும் எந்த அளவுக்கு மோசமா சொல்லாம அதை டிக்னிஃபைடா எவ்வளவு நானும் வெளிப்படையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பல நடனங்கள் நடந்துச்சு. ஆதிரை எஃப்ஜேக்கு ஃபோக்கஸ் வச்சது அருமையா அருமை, வேற மாதிரி. அடுத்து இன்டர்வியூ வரும்போது நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க? இன்டர்வியூ வரும்போது அப்படியே பவ்யமா பாவமா, சார் இந்த வாய்ப்பு வேணும் சார், இது கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு பாருங்க சார்ன்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாழைப்பழம் மாதிரி அந்த இன்டர்வியூல பேசியிருப்பாங்க. அப்படியே நான் இப்படி அப்படின்ற மாதிரி தன்னுடைய புகழ் பெருமையெல்லாம் பாடி செலக்ட் ஆவாங்க. ஓகே சரி, அப்போ அவ்வளோ பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கும் வினோத்துக்கும் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. என்ன இன்டர்வியூல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் தனியாக ஃபோக்கஸ் வைக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து இங்கே வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஆனால் இங்கே வந்து நீங்கள் வேற ஏதோ பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னும் போது எஃப்ஜே, சபரி அண்ட் ஆதிரை இந்த 3 பேருக்கு ஒரு மெயின் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. ஸோ அண்ணன் தங்கச்சி பாசங்கள், அண்ணன் தம்பி பாசங்கள்லாம் அங்கே இருக்கு இல்லையா? ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க இன்டர்வியூவில் சொன்னது ஒன்று, இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் ஸோ இவங்க வியானா சொல்ல மாதிரி தான், நல்லவர் ஞானி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அந்த மார்க்கிங் பிஹேவியர், ஆதிரியோட வேற மாதிரி பிஹேவியர், இதெல்லாம் நீங்க வேற மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றாரு. அடுத்து இதுதான் தலையிலே ஒரு நங்குன்னு ஒரு 2 கொட்டு போட்டா எப்படி இருக்குமோ 2 கொட்டு கொட்டி இருக்காரு. அது யாருக்குன்னா பிக் பாஸ் அண்ணன் டியூட். யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் கூப்பிடுறது வந்து சபரி. சொல்லுங்க அண்ணன், ஓகேண்ணே பிக் பாஸ் அண்ணன் அப்படின்ற மாதிரி சபரி பிக் பாஸா அண்ணன் கூப்பிடுவாரு. இன்னொரு பக்கம் டியூட், சொல்லுங்க டியூட் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே. ஃபைனலா எஃப்ஜேக்கும் சபரி அடிஸ்டாருப்பா விஜேஎஸ். பாத்தீங்களா இல்லையா, நான் பயஸ்ட் இல்லை, நான் நியாயமான ஹோஸ்ட், நான் பயஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்றாரு போல இருக்கு. அவங்களையும் போற போக்குல ஒரு லைட்டா தட்டிட்டு போனல, அதனால தட்டுறேன்ற மாதிரி தட்டுறாங்க. ஆனா அதை தட்டும் போது கேமரா ஃபோக்கஸ் யார் மேல வருது? துஷாரு, கனி, அரோரா, பார்வதி அண்ட் கமருதீன். ஸோ பார்வதி அங்க பாக்குற மாதிரி, தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சிருக்கீங்க. ஓகே சரி, எங்க இருந்து இந்த தைரியம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஸோ பிக் பாஸை இப்படி பேசுறீங்க, பிக் பாஸ் இப்பெல்லாம் கூப்பிடுறீங்க, எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? எல்லாம் யார் கொடுத்தது அப்படின்றது? நீங்க கொடுத்தது தான் சார், வேற யார் கொடுத்தது? அதுவும் குறிப்பா ரம்யாக்கும் கெமிக்கும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் வருது. ஆனா இந்த தைரியம் எல்லாம் யார் கொடுத்தது? வீக்கெண்டு நீங்க வர்றதை கேட்கறது இல்ல, நீங்க சொல்றதை மதிக்கிறது இல்ல, உங்களுக்கு ஒரு மதிப்பும் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஹோஸ்டாக தங்களுடைய கடமையை வாரத்திலிருந்து சரிவர செய்திருந்தால் இப்போது இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா யார் தைரியம் கொடுத்தது? நீங்க தான் கொடுத்தீங்க. இவர் நம்ம என்ன பண்ணாலும் அவர் கண்டுக்க மாட்டாரா, அவர் ஒன்றும் கேட்க போறது இல்லை, அவர் என்ன பார்க்கவா போறாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க தெனாவட்டில் ஆடிட்டு இருந்தாங்க.
ஸோ இப்போதான் நீங்க எப்பயோ வாரத்துல இருந்து அடிச்ச அலார சத்தம் இப்பதான் விஜேஎஸ் கேட்ட மாதிரி வந்து இங்க வந்து அட்ரஸ் பண்ணிருக்காரு. பட் ஃபைனலா இப்பயாவது அட்ரஸ் பண்ணாரேன்றதுல ஒரு சின்ன சந்தோஷம் தான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒன்றும் சினிமா இல்லை அப்படின்னும் போது, சினிமா நான் யாரு திவாகருக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்சான் கேமராமேன். சினிமான்னும் போது திவாகர் மூஞ்ச பார்க்கணுமே, அல்டிமேட் ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாமே சொந்த கேரக்டர். இந்த டயலாக் தாங்க இன்னைக்கு பார்வதி சொன்னாங்க, இது விக்ரம் கூட. ஸோ நீங்க பண்றது எல்லாமே சொந்த கேரக்டர், அது உங்களை வந்து தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட பேர் எல்லாமே வெளியே நாரி போயிருக்குது, அந்த அளவுக்கு தான் நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா நான் எதிர்பார்த்தது எங்கேயோ இருந்தது, ஃபோர்ஸ் பத்தல சார், இன்னும் கொஞ்சம் நல்லா மேல தூக்கி விட்டுருக்கணும். இன்னும் இதுல எனக்கு என்னன்னா, ஒரு தனித்தனியா வச்சு அவங்களுக்கான தப்புகளை குற்றம் சாட்டி இருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒட்டுமொத்தமா வச்சு சொல்லும் போது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ. ஏன்னா சில பேர் தப்பு பண்ணாத ஆட்களும் இருக்காங்க. அதுல நீங்க ஒட்டுமொத்தமா வச்சு சொல்லும் போது தப்பு பண்ணவங்களும் தப்பு பண்ணாதவங்களுக்கும் ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அந்த ஈக்குவலைஸ் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, தப்பு பண்ணவங்கள ஒண்ணு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த விரும்பலன்னா நீங்க எடுத்துட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு சொல்ற மாதிரி அந்த 4 பேர், எந்த 4 பேரோ, எஃப்ஜே, ஆதிரை, திவாகர், கமருதீன், அப்புறம் பாத்தீங்கன்னா கலையரசன், அப்புறம் பார்வதி தலகாணி கொடுத்தது பார்வதி, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களை கூப்பிட்டு ரூம்ல அட்வைஸ் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும். அதை அப்படி பண்ணீங்கன்னா நியாயமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒட்டுமொத்தமா வச்சு இதை அட்ரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. தனித்தனியா கூப்பிட்டு அட்ரஸ் பண்றது பெட்டர். போன வாரம் தெலுங்குல அப்படிதான் நடந்துச்சு. குறும்படம் போட்டு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி கிழிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா ஒரு பயமும் வரும், இதெல்லாம் வரும். நீங்க பண்ற விஷுவல்ஸை மக்கள் பார்த்தா என்ன ஆவாங்கன்ற மாதிரி அவங்களோட விஷுவல்ஸ் போட்டா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். பட் பார்ப்போம். இது நம்ம வெறும் ஜஸ்ட் ப்ரோமோ தான். இந்த ப்ரோமோ வச்சு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் அது ப்ரோமோலயே பார்க்கும்போது போற போக்கு பார்த்தா ஒரு எல்லோ கார்டும் இல்ல, ஒரு மஞ்சள் கார்டும், எல்லோவும் இல்ல, ரெட்டும் கிடையாது. சும்மா பிம்பிலிக்கே பிலாப்பி அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு. அதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கே ஒரு எல்லோ கார்டு கொடுக்காம தயங்குவது ஏன்? ஏன்னா விஜய் சேதுபதி வந்து எல்லோ கார்டு, ரெட் கார்டு கமல் சார் உருவாக்குனது, அதனால நான் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி யோசிக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். பட் ஓகே தான். இந்த 2 வாரம் கொஞ்சம் கோவமே காட்டாம சைலண்டா அப்படியே வந்து ஓகே உட்காருப்பா அப்படின்ற விஜேஎஸ் கிட்ட இருந்து ஒரு சிறிய மாற்றங்களும் இதுவும் தெரியுது அப்படின்றதுல அதுல கொஞ்சம் சந்தோஷம் நம்ம அணிஞ்சுக்கலாம். ஏன்னா 2 வாரமா நம்ம நடக்கிறத கேட்பீங்களா மாட்டீங்களா சார், நீங்க ஷோ பாக்குறீங்களா இல்லையா சார், அவங்க சொல்றதுதான் கேட்பீங்களா சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருந்தோம் நிறைய பேரு. அந்த விதத்துல வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் செய்ய போற வேலையை மட்டும் பாருங்க, சிறப்பான தரமான சம்பவமா இருக்க போகுதுன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு போல. பார்ப்போம். எபிசோட்ல கொஞ்சம் நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல வழக்கம் போல ஓகே உட்காருங்க கமருதீன், உட்காருங்க பார்வதி, உட்காருங்க திவாகர் அப்படின்ற மாதிரி உட்கார விட்டாருன்னு வச்சுங்க, கடைசியில வந்து ப்ரோமோ தான் மாசா இருக்கும். நான் தான் சொல்றேன், ட்ரெய்லர்லாம் செம்மையா இருக்கும் நாங்க விடுறதுலாம், ஆனா படம் அவ்வளவு நல்லா இருக்காதுன்ற மாதிரி. இப்போ ப்ரோமோஸ்லாம் ஓகே சூப்பரா விட்டுருக்கீங்க, ட்ரெய்லர் ஓகே, படத்துல சொதப்புற மாதிரி எபிசோட்ல சொதப்பிட்டீங்கன்னா நாங்க தலையில எல்லாரும் துண்டை போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.